குடும்பத்திலும் சரி, அலுவலகத்திலும் சரி, மனித உறவுகளில் விரிசல்கள் ஏற்படாமல் இருக்கவும், ஏற்பட்ட விரிசல்களை மேலும் பெரிதாகாம இருக்கவும் நாம் இப்படி இருக்கலாமே. நானே பெரியவன், நானே சிறந்தவன் என்ற அகந்தையை விட்டுவிட வேண்டும். அர்த்தமில்லாமலும் பின் விளைவு அறியாமலும் பேசிக்கொண்டே இருப்பதை விட்டுவிடுங்கள். எந்த விஷயத்தையும் பிரச்சனையும் நாசுக்காக கையாள வேண்டும். அதையே பேசிக்கொண்டே குத்தி காட்டிக்கொண்டே இருக்கக்கூடாது. சில நேரங்களில் சில சங்கடங்களை சகித்து கொள்ளதான் வேண்டும். அதையே பயன்படுத்தி விலகவோ இல்லை அதிகமாக நெருங்கவோ கூடாது. உண்மை எது பொய் எது என்று விசாரிக்காமல் இங்கே கேட்டதை அங்கே சொல்வதும் அங்கே கேட்டதை இங்கே சொல்லுவதும் சொல்லி இறுதியில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். எல்லோரிடத்திலும் எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு சம்பந்தம் உண்டோ இல்லையோ சொல்லிக்கொண்டே இருந்து அவர்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். கேள்விப்படுகின்ற எல்லா விஷயத்தையும் நம்பிவிட வேண்டாம். உங்கள் கருத்துக்கள் உடும்பு பிடியாய் இல்லாமல் கொஞ்சம் தளர்த்தி கொள்ள வேண்டும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, தீயதாக இருந்தாலும் சரி. உங்களுக்கு பிடிக்காதவர்கள் சொல்கிற கருத்துக்களை, செயல்களை, நடக்கின்ற நிகழ்ச்சிகளை எல்லாமே தவறாகவே புரிந்து கொள்ளாதீர்கள். யார் சொன்னாலும் உண்மையா பொய்யா என்று ஆராய்ந்து பாருங்கள். மற்றவர்களுக்குரிய மரியாதை காட்டவும் இனிய இதமான சொற்களை பயன்படுத்தவும் தவறாதீர்கள். புன்முறுவல் காட்டவும் சில அன்பான சொற்களை சொல்லவும் கூட நேரம் இல்லாதது போல் நடந்து கொள்ளாதீர்கள். இந்த காலத்தில் எல்லாருக்கும் எல்லாமே புரியும். பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அடுத்தவர் முதலில் இறங்கி வர வேண்டும் என்று காத்திருக்காமல் நீங்களே முதலில் போய் பேசுங்கள். எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும். அழகான கனவுகளை காண நாம் பழகி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த அழகான கனவுகள் நம் மனதில் அடிக்கடி தோன்றும். அந்த கனவுகள் தந்த நம்பிக்கையின் மூலம் செயல்பட முடியும். அந்த அழகிய கனவுகளை நாம் எப்படி பெறுவது? பிரார்த்தனை மூலம்தான். வாழ்க்கை முழுவதும் நேர்மையாகவும் உண்மையாகவும் தலைவணங்கி செயல்பட பிரார்த்தனை செய்து அப்படியே கனவும் காண வேண்டும். உழைப்பு என்றால் உடல் உழைப்பு, மூளை உழைப்பு, அறிவால் உழைப்பு ஆகிய அனைத்தையும் குறிக்கும். நவீன உலகில் உடல் உழைப்பை விட உழைப்பை அந்த அளவு புத்திசாலித்தனத்தில் செயல்படுவது என்கிற அறிவாற்றல் தான் வெற்றிக்கு வழிவகையாகும். அதனால் புத்திசாலித்தனமாக யோசியுங்கள். அறியாமையிலிருந்தும் மூட பழக்க வழக்கங்களிலிருந்தும் விடுபடுவதே நமது எண்ணம். உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் விழிப்புணர்வு பெற அனைவருக்கும் நாமும் உதவி நல்லவர்களாக வாழலாம். பொறுமையை விட சிறந்த தவமில்லை, திருப்தியை விட உயர்ந்த இன்பமில்லை, ஆசையை விட பெரிய அறமில்லை, மன்னிப்பதை விட ஆற்றல் மிக்க ஆயுதமில்லை.